அமைப்பு சுவிஸ் உங்களுக்கு தெரியும். நான் இப்போ 2 கிழமைக்கு முன்னே அம்மாண்ட வீடியோ போட்டிருந்தேன். நான் அம்மாண்ட கஷ்டத்தையும் சொல்லி அவள் ஒரு கட்டில் மெத்தை கேட்டுவாண்டு. அந்த கட்டில் மெத்தையை எங்களோட சுவிஸ் நாட்டை சேர்ந்த வலுலந்துரை தாங்குவோம் அமைப்பின் பிரதிநிதி சந்திரபாலா ஐயா அவர்களின் மகன். அவருக்கு வந்து இப்போ 22 வயது. அவர் வந்து அவருக்கும் 2 கண்ணும் தெரியாது. அவர் கொஞ்சம் மனநிலம் குறைவான பிள்ளை ஒரு ஆள். அவற்ற பேரால் அவற்ற அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து அம்மாக்குரிய கட்டில் மெத்தை மற்றது தலகாணி மற்றது மாப்பட்டி இப்படியான பொருட்களை வாங்கி தந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும் எங்களோட அமைப்பு வந்து 11 வருடம் பூர்த்தியாக போகுது. நாங்கள் எங்களோட அமைப்பை ஆரம்பித்து அந்த அமைப்பின் ஊடாக சந்திரபாலா ஐயா அவர்கள் வந்து சொந்த பணத்தில் நிறைய பேருக்கு நிறைய உதவி செய்திருக்கிறார். அவர்கிட்ட மகண்ட பேராலையும் சரி தண்ட பேராலையும் சரி மகளோட வெட்டிங் நேரங்களில் மற்றது மனைவியின் பர்த்டே அவர்களோட வெட்டிங் அப்படியான விஷயங்களுக்கு எல்லாமே தனிப்பட்ட ரீதியாக நிறைய பேருக்கு எங்களோட கிராமத்திலேயே வவுனியா பிரதேசத்திலேயே நிறைய உதவி செய்திருக்கிறார். நாங்கள் சந்திரபத்தில் எமது வலுலந்துரை தாங்குவோம் அமைப்பின் பிரதிநிதி சந்திரபால் அங்குல் அவர்களுக்கு எமது வவுனியா மாவட்டம் சார்பாக நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா, இந்த கட்டில் மெத்த உங்களுக்கு இதெல்லாம் வாங்கி தந்தது வந்து உங்களை நேரடியா பார்த்தா தெரியுமா ஐயா ஒரு அவர் தான் வாங்கி தந்த அந்த அங்குல் தான். நீங்க அவருக்கு ஏதாவது சொல்ல விரும்புனா சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புவீங்க தான். நீங்க நல்லா கதைப்பீங்க, சொல்லுங்க. அம்மா விடுங்க. வணக்கம் ஐயாக்கு வணக்கம். சொல்லுங்க. நீங்க கதைங்க, நாங்க வீடியோ தான் எடுக்கிறோம். ஐயா வணக்கம். நீங்க சொல்லுங்க. நாங்கள் ஏதோ எனக்கு கண்ணும் தெரியாது, காது கையும் வருத்தம், ஒன்றும் செய்ய முடியாது, சாப்பாட்டுக்கே கஷ்டம், இப்படியெல்லாம் கஷ்டப்படுறோம் சாமி. ஏதோ நீங்கள் உதவி செய்தீங்க, அதுக்கு நன்றி சாமி. நன்றி வணக்கம் ஐயா. எங்கள் கட்டில் இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க, தலைவாணி மெத்த கட்டல் இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. இன்னைக்கு அதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், சாமி. ஏதோ இந்த சாப்பாட்டு கஷ்டம் எனக்கு கொஞ்சம், அந்த உதவி செய்ய எனக்கு ஒருத்தரும் இல்லை சாமி. பாருங்க, சாப்பாட்டுக்கு சரியான கஷ்டம். ஒரு நேரம் இந்த ஒரு நேரம் இல்லாமல் அப்படி பசியும் பட்டு கிடக்கிறோம் சாமி. என்ன செய்யறது? சரியம்மா, இப்போ அவர் கேட்டுக்கொண்டிருப்பாரு. நாங்கள் உங்களுக்கு திருப்பி எது தேவையான வருவோம் தானே. சரியம்மா, நாங்கள் போயிட்டு வரோம். என்ன